வணக்கம். நத்தம் அரவங்குறிச்சியில் பைபாஸ் மேலே நல்லா வேல்யூவான லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு சூப்பர் லேண்டு. மொத்தம் 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்குது. செம்மண் பூமி. இதில் உங்களுக்கு கொய்யா மரம் உங்களுக்கு 150 கொய்யா மரம் இருக்குது. மாமரம் 25 இருக்குது. தென்னை 15 இருக்குது. செம்மண் பூமி. தேக்கு 150 தேக்கு இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் போர் இருக்குது. 2 பேர்த்து அந்த ஓனருக்கு நமக்கு பங்கில் இருக்குது. போர் நமக்கு தனியாக இருக்குது. சர்வீஸ் மட்டும் தான் பங்கு. தரமா லேண்டு. ஒரு 10 மீட்ரு மட்டும் 20 அடி பெரிய பாதை இருக்குது அந்த இடத்துக்கு. அதுபோக இந்த முக்கு தான் வேற ஆள் இடம் குறுக்க கிடக்கு. இந்த புளியந்தோப்புல முக்கு தான். இதில் ஒரு சென்ட் வாங்கினாலும் 40 அடி பாதை கிடைக்கும் அந்த இடத்துக்கு. ஃபியூச்சரில் நாங்களே உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தர்றோம். வாங்கினா இந்த தோப்போட வேல்யூ பயங்கரமாக ரேட்டு. ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்குறாரு. சென்ட்டுக்கு 56,000 தான் கேட்குறாரு ஓனரு. அதில் ஏதாவது ரேட்டு இன்னும் கம்மி பண்ணி பேசலாம். வேகமாக வாங்க. அர்ஜென்ட் சேலு. தோப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இங்கிட்டு மதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 50 கிலோமீட்டர் தான். 3/4 மணி நேரம் தான். இங்கிட்டு உங்களுக்கு துவரங்குறிச்சி இருக்குது. இங்கிட்டு கோட்டையூர் இருக்குது. சென்ட்ரு பிளேஸில் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல லேண்டு. தரையில் வந்து பாருங்கள். தரையை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். வாழை இருக்குது. வேப்ப மரம் இருக்குது. எல்லாமே இருக்குது. இந்த ஒரு சென்டை மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். 30 அடி பாதை கிடச்சுன்னா சென்ட் 2 லட்ச ரூபா அந்த இடம். அவ்வளோ ஒரு வேல்யூவான இடம். நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். லேண்டை வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். இது உங்களுக்கு துவரங்குறிச்சி அப்படியே இங்கேருந்து நத்தத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் வரும். நத்தத்துலேருந்து எப்படின்னா துவரங்குறிச்சி இங்கே நத்தம் உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர். அப்படியே நேராக போனீங்கன்னா மதுரை. அந்த திண்டுக்கல் பாருங்கள் 47 கிலோமீட்டர்னு போட்டு போட்டிருக்காங்க திண்டுக்கல். இதே தூரம் தான். மதுரை 50 கிலோமீட்டர் இதே தூரம் தான். இதான் இடத்த வந்து பாருங்கள். இடம் நல்லா ஸ்கொயராக சூப்பராக இருக்குது. இதுக்கு 20 அடி பாதை நல்லா ஊரை ஒட்டியே இருக்குது. வீடுகள்லாம் பக்கத்தில் பாதை இருக்குது. 20 அடி பாதை வெறும் 10 மீட்ரு 20 மீட்ரு தான். சூப்பர் பாதை இருக்குது. அது போக எங்கே பாருங்கள் இந்த புளியந்தோப்பு மொத்தம் ஒரு 50 சென்ட்டு வெளியூர்காரவங்க. இது எப்படி ஃப்யூச்சரில் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு இடம் வாங்கினா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் வாங்கி கொடுத்துடலாம். இந்த முக்கிலேருந்து ஒரு 40 அடி பாதை பெரிய 40 அடி 12 அடின்றதே பெரிய பாதை தான். 40 அடி பாதை வாங்கினாலுமே ஒரு சென்ட் தான் வரும். இப்போ நீங்கள் சென்ட்டு இது 56,000 சொல்கிறாங்க. ஒரு 50 ரூபா 52 ரூபா அந்த மாதிரி 53 ரூபா முடிக்கிறோன்னா இது சென்ட்டு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட்டை வாங்கினா போதும். இந்த சொத்தோட வேல்யூ வந்து 2 லட்ச ரூபா தான். அப்படி தோப்பு வந்து பாருங்கள். கொய்யா மரம் எல்லாமே சின்ன வயசு மரம் தான். இப்போ தான் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஈல்டு இன்னும் 10 வருஷம் ஈல்டு எடுத்துக்கிருக்கலாம். காயை பாருங்கள். காய் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுபோல் இருந்தால் போரு உங்களுக்கு தரதான் மேட்ரு. செம்மண் தர செம்மண் நிறைய பேர் செம்மண் கேட்பீங்க. அவங்களுக்கு ஏற்ற சொத்து. போர் இருக்குது. போரில் சரியான தண்ணி. இன்னொரு போர்லேருந்து இதுக்கு பாய்ச்சிக்கு இருக்காங்க. இந்த பைப் லைன்லாம் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் பங்கு இருக்குது. நம்ம இடத்த வாங்கினா இந்த போரில் ஒரு மோட்டரை இறக்கி நம்ம ஓட்டிக்க வேண்டியதான் தண்ணியை. சர்வீஸ் ஆளுக்கு ஒரு நாள் போட்டு டாக்குமெண்ட்டில் ப்ராப்பராக எழுதிடலாம். பைப் லைன்லாம் இருக்குது. லேண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி தான் ஈரமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ பாய்ச்சினது. அதுபோக உங்களுக்கு 180 கொய்யா இருக்குது. மாங்கன்று இருக்குன்னா மாங்கன்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்டாக இருக்குன்னு. 180 கொய்யா இருக்குது. ஒரு 20 மா இருக்குது. 15 தென்னை இருக்குது. தேக்கு ஒரு 150 தேக்கு இருக்குது. இந்த தரைக்கு நீங்கள் விவசாயம் பண்ண ஆசைப்படுறவங்க என்ன ஆக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இது பண்ணலாம். காய பாருங்கள். கோடைக்காய்னா மருந்தே அடிக்கலை. மருந்தே அடிக்காமல் பிஞ்சு பூ பார்த்தீங்களா. பூ பூத்துருச்சு. இங்கே பாருங்கள் பிஞ்சுங்க. கொய்யாக்காயை பாருங்கள். பிஞ்சை பாருங்கள். ஏன்னா தரம் அப்படி தர உங்களுக்கு இப்படி தண்ணை. இன்னொன்று மெயினாக பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருக்குது. அந்த 20 அடி பாதையை வீட்டை ஊரை ஒட்டி தான் வருது. பைபாஸ்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு வாழை பாருங்கள். வாழைலாம் ஒரு 10 ப்ரீடு எடுத்துட்டாங்க. எடுத்து பக்கக்கட்டையில் முளைச்ச வாழை தான் அம்பிடும். வாழை இருக்குது. இந்த பார்டர் ஃபுல்லாமே வேப்ப மரம் வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி வேப்ப மரம் தான். பக்கத்தில் அவங்க சப்போட்டா மரம் மாமரம்லாம் எல்லாமே இருக்குது. தென்னை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே இது ஃபுல்லாமே தென்னை. இப்போ ஒரு 15 தென்னை வீட்டுக்கு தென்னை வச்சுருக்காங்க. அப்போது தேக்கு ஃபுல்லாமே நல்லா சாட்டை வர மாதிரி இருக்குது. நல்லா நெட்டாக இருக்குது. ஒவ்வொருலேயும் 3 கிளை இருக்குது. 3 கிளையுமே ஒரு 7 அடி முதல் 21 அடிக்கு வந்து நீளம் இருக்குது. ஒவ்வொரு மரமுமே அம்புட்டுமே எல்லா மரத்தையும் பாருங்கள். நெட்டாக தான் இருக்குது. ஒரு பெண்டு ஒரு இது இல்லை. மண்ணை பாருங்கள். செம்மண் எப்படி பயங்கரமாக இருக்கா. நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓனர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 56,000 கேட்குறாரு. ஸ்ட்ரெயிட் டு ஓனர் தான். ரேட் இதுலேயும் கம்மி பண்ணி பேசலாம். எமர்ஜென்சி சேலு. வேல்யூவான சொத்து. நத்தத்துலேருந்து உள்ள தள்ளினாலுமே 50 ரூபா சொல்கிறாங்க. பைபாஸ் மேலே இருக்குது. எல்லா தோப்பும் இருக்குது. சர்வீஸ் இருக்குது. போரு இருக்குது. ரோடும் பக்கம். இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க பட்ஜெட் இருக்குதுதான் அதை கண்டிப்பாக எடுத்து போடலாம். 2 ஏக்கர் 40 சென்ட்டு லேண்டை வந்து பாருங்கள். பார்த்தா பிடிக்கும். மதுலேருந்து கரெக்டாக 1 மணி நேரம் தான் 3/4 மணி நேரம் தான் மதுலேருந்து.
தேங்காயை பாருங்கள், அங்கே பாருங்கள், எல்லா தேங்காயும் பாருங்கள், எல்லாம் கொப்பு கொப்பாக கிடக்கு தேங்காய் ஃபுல்லாமே. அதுக்கு இன்னும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. மெயின்டைன் பண்ணாமல் இருக்கவே எனக்கு கொப்பு கொப்பாக இருக்குது எல்லா மரத்துலையுமே. நாட்டு கொய்யா சூப்பராக இருக்குது, நல்ல இனிப்பு. வாழைத்தாரை வந்து பாருங்கள், சீத்தா மரம் இருக்குது, உள்ளே ஒரு இலந்த மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. இங்கே இருங்க வாழைலாம் வந்து ஒரு 10 கட்டை வந்து ஈல்டு எடுத்துட்டாங்க. தூர் பிடியும் போட்டிருக்காங்களா, அடுத்தடுத்து முளைக்கிற கட்டையில் தார் விடுது. ஒரு சுமார் இந்த வாழை முடியும் ஒரு 6-7 வருஷமாக இருக்குது. அடுத்தது பிரீடு இருந்தால் அப்படி சைடில் விட்டு விட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தாய் கட்டெல்லாம் வெட்டி வெட்டி வாழைத்தார் எடுத்துட்டாங்க. அதுலேயே உங்களுக்கு வாழைத்தார் விடுது. எல்லாமே இந்த தண்ணி தர தான். ஒரு சொத்துக்கு மெயினானதே பாதை சூப்பராக இருக்கணும். ரெண்டாவது அந்த ஏரியா ஜாதி பிரச்சனை திருட்டுலாம் நீட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னா மண் தண்ணி சூப்பராக இருக்கணும். அது இருந்தாவே நம்ம தோப்பை எப்படி வேணும் ரெடி பண்ணிக்கலாம். சும்மா விலை கம்மியாக கொடுக்குறேன், கண்டவுள்ள கொடுக்குறேன், அப்படி வாங்கி போட்டு திரும்பி விற்க முடியாமல் மாடி கிடக்கூடாது. பார்த்து எடுக்கணும், தரமாக எடுக்கணும். சொத்து எடுத்து போட்டோம்னா 4 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா சொத்தை அப்படி ஹெல்வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. மலை அப்படியே மலைக்கு கீழே ரோடு கீழே அப்படி சொத்து. வாங்கலாம் வாங்கலையோ இந்த பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த வந்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். தரமாக லேண்ட் எடுக்க நத்தம் லேண்ட் ப்ரோமோட் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூடியூப்லேயும் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷனாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சினா உடனே கூப்பிடுங்க, டக்குன்னு பார்த்து பேசலாம்.